கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம் இன்று பார்க்க போகும் பாடல் பாமாலை புத்தகத்தில் 336வது பாடல், உம்மண்டை கர்த்தரே நான் சேரட்டும், நியரர் மை காட் டு தி என்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அவர்கள். சாரா இங்கிலாந்தில் உள்ள ஹார்லோவில் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1805ஆம் ஆண்டு பிறந்தார்கள். சாரா இளம் வயதிலேயே பங்கு பெறும் திருச்சபையின் செய்தி மலரில் கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதுவார்கள். பல தாளந்துகள் படைத்த சாரா அவர்கள் மிகவும் அழகானவர்கள், நடிப்பிலும் திறமை மிக்கவர்கள். 1834ஆம் ஆண்டு ஜான் பிரிட்ஜெட்ஸ் ஆடம்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களது கணவர் அவர்களுடைய பல்வேறு தாளந்துகளையும் விருப்பங்களையும் அறிந்து சாராவை மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள். 1837இல் லண்டனில் உள்ள ரிச்சர்ட் கலையரங்கத்தில் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வரும் லேடி மேக்பெத்தாக நடித்து புகழ் பெற்றார்கள். அவர்களது உடல்நிலை பலவீனமாய் இருந்ததால் அவர்களால் அதில் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை. 3 வருடங்கள் கடந்து போயின. சிறு வயதில் இருந்தே ஒரு நடிகையாக வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்தவர்கள். அதற்காக மிகவும் கடினமாக உழைத்து நடித்து புகழ் பெற்றவர்கள். அவர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பலவீனத்தால் அவர்கள் பெற்ற வெற்றிகள், புகழ், கனவுகள் எல்லாம் தகர்ந்து போனது. தன் படுக்கையில் இருந்தே சோர்ந்து போயிருந்த அவர்கள் எழுதும் பணியில் தனது கவனத்தை திருப்பினார்கள். நிறைய நேரம் வேதம் வாசித்து கர்த்தருக்குள் தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டார்கள். சாரா அவர்களின் சகோதரி எலைசா அவர்கள் இசை அமைப்பதில் தாளந்து படைத்தவர்களாக விளங்கினார்கள். திறமை வாய்ந்த சகோதரிகளிடம் அவர்கள் ஆலய போதகர் மறைத்திரு வில்லியம் ஜான்சன் ஃபாக்ஸ் அவர்கள் திருச்சபைக்கு புதிய பாடல் புத்தகம் தயாரிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். ஒரு நாள் போதகர் ரெவரண்ட் வில்லியம் ஜான்சன் அவர்கள் வேதாகமத்தில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள யாக்கோபின் தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தெய்வ செய்தியை தயாரித்து இருந்தார்கள். இந்த தெய்வ செய்தியின் நிறைவாக ஒரு பாடல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று அந்த இரு சகோதரிகளிடமும் கூறினார். சாரா அவர்களுக்கு யாக்கோபின் தனிமை, கனவு, தேவன் ஆசீர்வதித்தது அவர்கள் வாழ்க்கையோடு ஒத்து போனது. சாரா அவர்கள் இந்த வேத பகுதியை நன்றாக வாசித்து ஆராய்ந்து அழகான கவிதை வடிவில் இந்த பாடலை எழுதினார்கள். யாக்கோபு ஈசாக்கு முதிர் வயதானதினால் தந்திரமாய் தன் சகோதரனாகிய ஏசாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஏசாவுக்கு பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பதான் ஆராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனது தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபான் இடத்திற்கு போக புறப்பட்டான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் குடியிருந்தார். யாக்கோபு தன் பிராணனை காப்பாற்றிக் கொள்ள ஆரானை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கொண்டிருந்தார். கனத்த இருதயத்துடனும் மிகவும் விரைவாக ஓடிக்கொண்டிருந்த யாக்கோபு சூரியன் அஸ்தமித்தபடியினால் பாறைகள் மற்றும் கற்பாறைகள் நிறைந்த லூஸ் என்கிற ஊருக்கு வெளியே ராத்தங்கி அவ்விடத்து கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து படுத்துக் கொண்டார். யாக்கோபு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்ததை சாரா அவர்கள் 2ஆம் பத்தியில் எழுதியிருக்கிறார்கள். படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக நின்று கர்த்தர் பேசுகிறார். இந்த ஏணியை குறித்தே 3ஆவது பத்தியில் எழுதியிருக்கிறார்கள். தேவன் இதற்கு முன்பு யாக்கோபிடம் பேசினது இல்லை. தேவன் ஆபிரகாம் ஈசாக்கிடம் பேசியிருக்கிறார். ஆனால் தேவன்
யாக்கோபிடம் அவன் தனிமையில் பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் வீட்டை விட்டு ஓடி வந்த பின்னர் தேவன் யாக்கோபு நித்திரையாய் இருக்கும் போது பேசுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். அந்த ஏணி பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள ஏணி. யாக்கோபிடம், நீ நினைப்பதை விட நான் அருகில் இருக்கிறேன், வெகு தொலைவில் அல்ல. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தம். தேவனுடைய வீட்டை குறித்து சாரா அவர்கள் 3வது பத்தியில் எழுதியிருக்கிறார்கள். சாரா அவர்கள் எழுதிய பாடலுக்கு எலைசா அவர்கள் ராகம் அமைத்தார்கள். 1844ஆம் ஆண்டு சாரா, எலைசா என்ற இரு சகோதரிகளும் நியர் மை காட் டு தி என்ற அருமையான பாடலை எழுதி இசை அமைத்தனர். ஆயினும் இப்பாடல் அந்த காலத்தில் பிரபலமாகவில்லை. 12 ஆண்டுகளுக்கு பின் 1856ஆம் ஆண்டு அமெரிக்க ஆலய இசை தந்தை என்று அழைக்கப்படும் லோவல் மேசன் பெத்தனி என்ற அருமையான ராகத்தில் இப்பாடலுக்கு இசை அமைத்தார். இந்த ராகம் இப்பாடலை உலக புகழ் பெற்றதாக மாற்றிவிட்டது. இப்பாடல் மிகவும் உலக புகழ் பெற காரணம் நம் எல்லாருக்கும் தெரிந்த உண்மையான சம்பவம்தான். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் இங்கிலாந்து தேசம் எங்கும் ஒரே கோலாகலம். ஊரெங்கும் புதிதாக பயணத்தை துவக்க போகும் அந்த அதிநவீன சொகுசு கப்பல் பற்றி பேச்சுத்தான். டைட்டானிக் என்ற அந்த உலகிலேயே மிக பெரியதும் பிரம்மாண்டமுமான சொகுசு கப்பல் 2000க்கும் மேற்பட்ட பயணிகளை சுமந்து கொண்டு இங்கிலாந்தில் உள்ள சவுத்ஹாம்ப்டன் துறைமுகத்தில் இருந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்குக்கு செல்ல தயாராகி கம்பீரமாக நின்றது. அந்த கப்பலை வடிவமைத்த பொறியியல் வல்லுநர்கள் இக்கப்பல் கடலில் மூழ்குவது சாத்தியமே இல்லை என்று பெருமையுடன் கூறினர். ஆனால் நடந்தது என்ன? தன் முதற் பயணத்திலேயே அட்லாண்டிக் சமுத்திரத்தின் பனிக்கட்டுகளில் அக்கப்பல் மோதி மூழ்க ஆரம்பித்தது. லைஃப் போட்ஸ் குறைவாக இருந்து உயிர்காக்கும் சாதனங்களும் போதுமான அளவு இல்லாமல் இருந்தது. எனவே மரணத்தை எதிர்நோக்கி சுமார் 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் உறைய வைக்கும் அந்த குளிரில் நாளை தினத்தை சந்தோஷமாக காண வேண்டியவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி கலங்கினவர்களாக காத்திருந்தனர். வாலஸ் ஹென்றி ஹாட்லி அவர்கள் கப்பலில் உள்ள இசைக்குழுவுக்கு பேண்ட் லீடராக இருந்தவர்கள். வயலினை எடுத்து இப்பாடலை இசைக்க ஆரம்பித்த போது அனைவரின் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீரோடு உணர்ச்சி பொங்க இப்பாடலை பாடினார்கள். உம்மண்டை கர்த்தரே, இன்னும் சில மணி நேரம்தான், நாங்கள் உம்மண்டை வந்து விடுவோம் என்று பாடினார்கள். பின்னர் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் கழித்து சுமார் 1500 பேரும் உறைய வைக்கும் அந்த குளிர்ந்த சமுத்திர நீரில் மூழ்கி மரித்தனர். ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் தங்கள் பயணத்தை தொடங்கி இருப்பார்கள். மனிதர்கள் வாக்குகள் எல்லாம் பொய்யாய் போனது. மூழ்கவே மூழ்காது என்று சொன்ன கப்பல் மூழ்கி போனது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 118 8ஆம் வசனத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மிகவும் துயரமான தருணங்களில் பலதரப்பட்ட மக்களும் ஆறுதல் பெற பாடிய புகழ்பெற்ற இப்பாடலை எழுதிய சாரா ஃப்ளவர் ஆடம்ஸ் அவர்கள் 43ஆம் வயதிலேயே மரித்தார்கள். அவர்கள் சகோதரி எலைசா அவர்களும் 1846ஆம் ஆண்டு மரித்தார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் வீசும் புயலில் நமக்கு நங்கூரமாக இருந்து நமக்கு வெற்றி அளிப்பவர், நமக்கு ஆறுதல் தருபவர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவரையே பற்றி கொண்டு இப்பாடலை பாடுவோமா? Nearer, my God, to thee, nearer to thee, e'en though it be a cross.
praiseth me. Still all my song shall be nearer, my God, to thee. Nearer, my God, to thee. Nearer to thee.